வீட்டுக்குள்ள வந்து சோத்து பணி எட்டி உதச்சப்ப கூட அவன் மேல எனக்கு வெறுப்பு வரல. என் பையன் நல்லபடியா திருந்தி எல்லாரும் மாதிரியும் 4 காசு சம்பாதிப்பான்னு நம்பிக்கையோட இருந்தேன். அதே மாதிரி நல்லபடியா மாறி வந்தான். என்ன பிரயோஜனம்? அவன் காசு பண்ணல எனக்கு வேணாம் மதி. என் புள்ளையா எனக்கு ஆறுதலா இருப்பான்னு பார்த்தேன். எப்படி பொண்டாட்டி சொல்றதையும் மாமியார் சொல்றதையும் கேட்டு ஆடுவான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல மதி. அது வேற ஒண்ணும் இல்ல மதி. பிறந்ததுல இருந்து என் தலையில அப்படிதான் எழுதி இருக்கு. சித்தப்பட எடுத்துக்கோ. ஒரு நாள் கூட நான் அவரை என் கொழுந்தனா பார்த்ததே இல்ல. கூட பிறந்தவன் மாதிரி தான் பார்த்துக்கிட்டு தொழில் கத்துக்கிற வரைக்கும், காசு பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் அண்ணின்னு என் பேச்ச மீறினது இல்ல. காசு பணத்தை பார்த்த உடனே அந்த மனுஷனும் மாறி போயிட்டாரு. இப்படி எல்லாமே எனக்கு எதிராக தான் நடக்குது. இவன் விஷயத்துல மட்டும் அது மாறிடுமா என்ன? தப்பான பையனா இருந்த வரைக்கும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நான் அவனை வச்சு பாத்துக்கிட்டேன். சரியானதுக்கு அப்புறம் அவன் இப்ப சந்திரா மருமகனா திவ்யா புருஷனா மாறிட்டான். அவன் கம்பெனில புஜ்ஜி பாபு செத்ததை பார்த்துட்டு இவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். இவனை இனிமே காப்பாத்தவே முடியாது, ஏர்வாடியில கொண்டு போய் கட்டி போடுங்கன்னு ஓ மாமியார்ல இருந்து அத்தனை பேரை என் காது படவே பேசினாங்க. நான் ஒத்த பொப்பளையா நின்னு அவனை மறுபடியும் ஒரு மனுஷனாக்கி கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன். இப்ப அவனுக்கு புதுசா பொண்டாட்டி வந்துட்டான், மாமியார் வந்துட்டாங்க. அதனால எனக்கு இப்ப பிள்ளைய இல்லாம போயிட்டான். விடுமதி, எனக்கு விதிச்சது அவ்வளவுதான். மா, எனக்கு தெரியுமா நீ கஷ்டப்பட்டங்கிறத விட நாங்க எல்லாருமா சேர்ந்து உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கோம். அதாம்மா உண்மை. வேற எந்த அம்மாவா இருந்தாலும் இது தாங்கியிருக்க மாட்டாங்கம்மா. இதுல எனக்கு பெருமையெல்லாம் ஒன்றும் இல்லம்மா. இப்பவும் சொல்றேம்மா, நீங்க எல்லாம் ஒரு குறையில்லாம நிம்மதியா இருந்தா அது மட்டும் எனக்கு போதும். உன் கஷ்டம் என்னைக்குதான் தீர போதோ? அது என்னைக்குமே தீராதுமா. அது என் கூடவே பிறந்தது. கடைசி வரைக்கும் அது என் கூட தான் இருக்கும். நான் பார்த்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். நீ நடுவுல வந்து பிரச்சனை பண்ணாம இருந்தாலே போதும். பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பெத்தவை எனக்கு தெரியும். யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? என் பொண்ணோட கால் தூசிக்கு வருவியாடா நீ? இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. முதல்ல வெளியே போற. உன்னை பெத்ததை நினைச்சு எனக்கு தண்டை வைக்கப்படுற. அன்னைக்கு நீ சாக கிடந்தப்போ காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்க கூடாது, அப்படியே விட்டுருக்கணும். ஏன் தப்புதான்?
பொண்ணை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை வேற எவனாவது கேட்டிருந்தானா எங்கே வெட்டி போட்டிருப்பேன். என் வயித்துல வந்து பிறந்து தொலைச்சிட்டியே, அதனால தான் விடுறேன். இப்ப சொல்ற கேட்டுக்கோ, நான் செத்தா கூட நீ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. என்னங்க 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 என்ன ஆச்சு? ஏன் அழறீங்க? கேக்குறல்ல, சொல்லுங்க என்ன ஆச்சு? ஐயோ என்னாச்சுங்க சொல்லுங்க. என்னங்க சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன ஆச்சு சொல்லுங்க. என்னங்க திவ்யா, என்ன சொல்றீங்க? இந்த உலகத்திலே ரொம்ப பெருசு நினைச்சது எங்க அம்மா, அப்புறம் ஷாம்பு. ஷாமுக்கு எனக்கும் எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அம்மா இன்னைக்கு அம்மாவை பார்க்க போயிருந்தேன். அங்க போனதுக்கு அப்புறம் அம்மா புள்ளங்கிற உறவே அறந்து போச்சு. ஓஹோ, அம்மா தான் உங்களுக்கு பெருசா? என்னங்க இப்படி பேசுறீங்க? மதியன் இருக்காங்க, சூர்யா இருக்கா. அம்மாவே இல்லைங்கிற இவங்களாம் யாரு? அப்போ நிஜமாவே உங்களுக்கு யாரும் இல்லையா? அப்போ நீங்க அனாதை தானா? எங்கேயாவது ஒரு அனாதை ஆசிரமத்துல உங்களை சேர்த்து விட்டுருவா? கோவம் வருதா? எனக்கும் அப்படித்தானே கோவம் வரும். உங்களுக்கு யாரும் இல்ல, நீங்க அனாதைனா அப்ப நான் யாரு? இல்ல. அப்போ இத்தனை நாள் உங்க மனசுல என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க? என்ன மாதிரி மனுஷன் நீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல சஞ்சய்க்கும் எனக்கும் கல்யாணம் நிச்சயமா இருந்தது. திடுதிப்புன்னு பிரச்சனை, சண்டைனாங்க. திடீர்னு உங்களை கூட்டிட்டு வந்து இவர்தான் உங்க கழுத்துல தாலி கட்டுவார்னு சொன்னாங்க. அந்த நிமிஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் நான் உங்க பொண்டாட்டியா தானே இருக்கேன். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி எந்த நினைப்பும் உங்க மனசுல இல்ல, அப்படிதானே? இல்ல திவ்யா, அப்படி பேசாதீங்க. நீங்க தாலி கட்டினீங்கன்ற ஒரே காரணத்துக்காக என் அம்மா, என் அக்கா, என் குடும்பம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீங்க தான் எல்லாரும் வந்தல்ல. எந்த நம்பிக்கையில வந்த? எனக்கு என் ஹஸ்பண்ட் இருக்காரு, அவரு குடும்பம் இருக்குன்ற நம்பிக்கையில தானே. ஆனா இப்ப வரைக்கும் நீங்க என்ன உங்க வைஃபா பார்க்கல. அப்படி இல்ல திவ்யா. அப்புறம் எப்படிங்க அனாதைங்கிற வார்த்தையை சொன்னீங்க? உங்க அம்மா மாதிரி எங்க அம்மா இல்ல. உங்க அம்மாக்கு தான் மகனே மதிக்க தெரியாது. ஆனா எங்க அம்மா மருமகனை மகனா தான் பாப்பாங்க. நீங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டீங்க? வீட்டை விட்டு வெளியே போன சொல்றதுக்கு அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கீங்க. அவங்க என்ன இது முதல் தடவையா சொல்றாங்க? பொதுவாவே அம்மாங்க எல்லாம் ஆம்பளை பிள்ளையதான் பொண்ணுங்களோட ஒரு படி மேல வச்சு பாப்பாங்க. இப்ப எங்களுக்கே ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்திருந்தா எங்க அம்மா அவங்க மேலதான் கரிசனத்தை அதிகமா காட்டியிருப்பாங்க. ஆனா உங்க அம்மாவுக்கு
பொம்பளை பிள்ளைங்க தான் எல்லாமே. ஆம்பளை பிள்ளைய பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு நாம அப்படி என்னங்க துரோகத்தை பண்ணிட்டோம்? கல்யாணம் ஆகி வந்த நாள்ல இருந்து அந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் நான் எப்படி பாத்துக்கிட்டேன்? ஒருவேளை நான் தப்பு பண்ணனே வச்சுக்கோங்க, அப்படி என்ன தப்பு பண்ணிருப்ப? அந்த பாஞ்சாலி அம்மா பண்ணதை விடவா, இல்ல உங்க மதி வீட்டுக்கார் பண்ணதை விட மோசமான துரோகத்தை நான் பண்ணிருக்கேனா? மனசாட்சியே இல்லாம அவங்க உங்களை வேண்டான்னு சொன்னா நீங்க அனாதை ஆயிடுவீங்களா? அப்போ உங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன்னா எங்க போறது? போய் எங்கேயாவது சாகுறதா? என்ன தேவி எப்படி பேசுற? ஏதோ எங்க அம்மா மேல இருக்கிற கோவத்துல அப்படி சொல்லிட்டேன். பேசாதீங்க. இனி நீங்க மறந்தா அப்படி ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. சத்தியமா சொல்ல மாட்டேன். இப்ப நீங்க யாரு? திவ்யாவோட ஹஸ்பண்ட்னு சொல்லுங்க. என்னவோ வாயை திறந்து சொல்லுங்க. நீங்க யாரு? திவ்யாவோட ஹஸ்பண்ட். வெரி குட், குட் பாய். இப்படிதான் இருக்கணும். சமத்து. என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன பண்ண சொல்ற? இல்லைங்க, மணி ஆயிட்டே இருக்கு. சஞ்சய் எழுப்புனீங்களா இல்லையா? இப்ப அவன் என்ன நிலைமையில இருக்கானே தெரியலங்க. எழுப்பி விட்டுட்டேன். உள்ள அவன் குளிச்சுக்கிட்டு இருக்கான். விடிஞ்சதுல இருந்து கோயில் கோயிலா போய் வேண்டிக்கிட்டு வரேன். இங்க தீர்ப்பு நம்ம சஞ்சய்க்கு சாதகமா தானே வரும். பின்ன அவ்வளோ காசை கொட்டி கொடுத்துருக்கேன், அவ்வளோ பெரிய வக்கீல வச்சிருக்கேன், சும்மாவா? என்னவோ. சஞ்சய் குர்ரி. இது காளியம்மன், இது வேம்பிலியம்மன், இது காமாட்சி அம்மன். சஞ்சய், ஒரு நிமிஷம் இருப்பா. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதப்பா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் எந்த கருமத்தையும் தொட்டுறாத. என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த கேஸுக்காக போராடிட்டேன். பணம் காசை கொட்டி கொடுத்து பெரிய வக்கீலா வச்சிருக்கேன். இதோ உன் அம்மா வேற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கா. எங்க சைட்ல நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் உன் கையில தான் பார்க்க. தீர்ப்பு எப்படியும் நமக்கு சாதகமா தான் வரப்போகுது. இருந்தாலும் நீ அங்க வரப்போ நல்லபடியா இருந்துக்கணும். அப்பதான் பாக்குறவங்களுக்கெல்லாம் இந்த புள்ள செஞ்சிருக்காதுன்னு தோணும். தீர்ப்பு நமக்கு சாதகமா வந்தாலும் அப்பீலுக்கு போறதா இருந்தா அதை நட்ராஜ் மட்டும் தான் செய்வான். அதை பத்தி நீ கவலைப்படாத. அவனை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் எதுவும் வச்சுக்காதப்பா. இல்லப்பா, எதுவும் பண்ணல. நீ ஏன்பா இப்படி ஆயிட்ட? உன்னை நாங்க எப்படியெல்லாம் வளர்த்தோம்? நம்ம சொந்தக்காரங்கள்லயே இப்ப கூட உன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் கிடையவே கிடையாது. நீ இன்ஜினியரிங் படிச்சவன். படிக்கும் போதே காலையிலயும் சாயங்காலமும் வந்து பொறுப்பா கடையை பார்த்துப்ப. ஒரு விசேஷம்னா உன்னை கூட்டிட்டு போய் தான் நிக்க வைப்ப. அவன் வாயை பொளந்துக்கிட்டு இவ்வளவு பொறுப்பான பிள்ளையான்னு ஆச்சரியப்படுவான். இப்ப கூட சொல்றேன்பா, இந்த ஒரு கெட்ட பழக்கம் மட்டும் உன்கிட்ட இல்லைன்னா உன் முன்னால எவனாவது நிக்க முடியுமா?
ஏன்பா இப்படி பண்ற? அது தப்புன்னு எனக்கே புரியுது. அதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு தான் எனக்கு தெரியல. போதும்பா, போதும், இது போதும்பா. நீ சொன்னதே உன்னை அந்த சாக்கடையில இருந்து மீட்டி எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு. அப்பாடா, நான் வேணா கடவுள் என்ன கைவிடலைங்க, கைவிடலை. சஞ்சய், நீ போய் சாப்பிட்டு ரெடியாவப்பா, கோர்ட்டுக்கு போகணும். சரிப்பா. ஏய், சீக்கிரம் அவனுக்கு சாப்பாடு எடுத்து வை. நித்யா, நீ போய் டிஃபன் எடுத்து வைப்போ. தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் வரப்போகுது. அதுக்கான அறிகுறி இப்பவே தெரிஞ்சிருச்சு. அத்தை, என்னம்மா? இந்தாங்க காப்பி. குடம்மா, குடிங்க. மதி, மதி. அம்மா, யாருன்னு பாருமா, போன் வந்திருக்கு. ஹலோ. ஆமாங்க, சொல்லுங்க. ஓ அப்படியா, சரி, எத்தனை மணிக்கு? சரிங்க, நான் வந்துடுறேன். யார் மதி போன்ல? இன்னைக்கு ஈவினிங் ஒரு கல்யாண ரிசப்ஷன் இருக்கான். பொண்ணுக்கு மேக்கப் பண்ணுமா, அதான் வர சொல்லியிருக்காங்க. திரும்பவும் எதுக்குமா அந்த வேலை? தெரிஞ்ச வேலை தானேம்மா, வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு அங்க போனா பணம் வரும்ல. அதெல்லாம் சரி மதி, கூடவே பிரச்சனையும் வருதுல்ல. நகையை திருடிட்ட அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை வருதுல்ல. அத சொல்றியா? அதெல்லாம் வரதாமா செய்யும். ரோட்ல நடந்து போனா கூட ஆக்சிடென்ட் ஆகுது, அதுக்காக போகாம இருக்க முடியுமா? மனுஷங்கள நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்கம்மா. அன்னைக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்ததுனாலதான் சூர்யாவுக்கு ஒரு நல்ல இடம் அமைஞ்சுது. ஏன் தப்பா நினைக்கணும்? எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துப்போமே. சரிம்மா. வாப்பா ஷியாம். வாயா. வா ஷியாம். வாப்பா. என்னங்கம்மா? என்னப்பா இது? மளிகை சாமான் வேண்டுதாம்மா. எதுக்குப்பா இதெல்லாம்? பரவாயில்ல, இருக்கட்டும்மா. உட்காரப்பா. எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கும் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மாத்திரம்லாம் ஒழுங்கா போடுறீங்களா? போடுறேப்பா. அக்கா, எனக்காக எங்க உங்க புருஷன் கூட சேர்ந்து வாழறன்னு அவசரப்பட்டு முடிவு எடுத்தீங்க? எனக்காக நீ போலீஸ்ல மாட்டிட்டு கஷ்டப்படுறப்போ அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? அக்கா, நான் எப்படி வெளியே வராமலே போயிருப்பேன்? அந்த பிரச்சனையை சமாளிக்க வேற எவ்வளவோ வழி இருக்குக்கா. ஆனா இப்ப பாருங்க, நீங்க வாழ்க்கை பூரா கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சுக்கா. எல்லாரும் எவ்வளவோ எடுத்து சொன்னோம், மதி கேட்கவே இல்லை. அந்த படுபாவி சோமு கூடையும் பாஞ்சாலி கூடையும் இவ கஷ்டப்படணும்னு இவ தலையில எழுதிருக்கு போல. பாட்டி, நீங்க எல்லாரும் என்னை பத்தி இப்போ கவலைப்படுறீங்க. இன்னைக்கு அந்த வீட்டுக்கு நான் போறேன். ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல நான் அங்க போனது கரெக்ட்னு நீங்க எல்லாரும் பேச போறீங்க. மதி, இன்னொரு தடவை நல்லா யோசிச்சு முடிவு பண்ணேன். உன்னாங்க அனுப்பிட்டு நாங்க இங்க நிம்மதியா இருக்க முடியுமா? மா, நல்லா யோசிச்சுதான் முடிவு பண்ணிருக்கேன். இதனால எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லதுதான் நடக்க போகுது. இதோட இந்த பேச்சு விட்டுரு. ஷியாம், நீ சாப்பிட்டியா? சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமா? சாப்பிடுறியா? இல்லக்கா, எதுவும் வேணாம். டைம் ஆயிடுச்சு, கோர்ட்டுக்கு கிளம்பணும். கோர்ட்டுக்கா? எதுக்குப்பா? கம்பெனி எரிஞ்சதுல ஒரு சின்ன பையன் இறந்து போனாலம்மா. ஆமா, புஜி பாபு. அந்த கேஸ்ல இன்னைக்கு தான் தீர்ப்பு சொல்றாங்க. ஏப்பா, சஞ்சய்க்கு பெருசா எதுவும் தண்டனை கொடுத்துருவாங்களோ? பாட்டி, நாம வருத்தப்படுறதுனால எதுவும் மாறாது. அவன் தப்பு பண்ணிருக்கான், அதனால நிச்சயமா தண்டனை கிடைக்கும். ஏம்பா,
நட்ராஜ் அங்க வருவான்ல, அந்த புஜி பாபுவை நினைச்சாலே நட்ராஜ் ஒரு மாதிரி ஆயிடுவான். அது உனக்கே நல்லா தெரியும். நீ தப்பா அவனை பாத்துக்கணும். தப்பா நினச்சிக்காதீங்கம்மா. நான் அவனை பார்த்தாலும் பேச மாட்டேன். அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் முடிவே பண்ணிட்டேன். அவனை எந்த லெவலில் வச்சிருந்தேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியுமா? அவன் தப்பு பண்ணிட்டாமா.